வணக்கம். இப்போ நான் பேசின உடனே இந்த வீடியோ போடுவாங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு ஒருத்தர் பரிகாரம் சொல்லியிருக்காரு. நீண்ட நாள் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த ஆனி மாதம் வரக்கூடிய பூர நட்சத்திரத்தன்னைக்கு, பூராட நட்சத்திரமோ பரணி நட்சத்திரமோ இல்லை, ஆனால் பரணி நட்சத்திரத்தில் ஒரு மகிமை இருக்குது. பூர நட்சத்திரத்தன்னைக்கு, இந்த ஆனி மாதம் வரக்கூடிய பூர நட்சத்திரம் அன்னைக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, இப்போ எல்லாருமே திருவண்ணாமலைக்கு போக முடியுமா? முடியாது இல்லையா? அப்போ அவங்கவுங்க ஊரில் இருக்கக்கூடியது, இப்போ அவங்க ஊரில் பக்கத்தில் ஏதாவது ஒரு மலை இருக்கலாம், அந்த மலை மேல் இருக்கக்கூடிய சிவாலயமாக இருந்தாலும் சரி, அது வைணவ திருத்தலமாக பெருமாள் கோயிலாக இருந்தாலும் சரி, அதை விட என்ன பெருசாக சொல்கிறதா இருந்தால் குடைவரை கோயில் அப்படின்றது இருக்கணும். இந்த குடைவரை கோயிலில் நீங்கள் போய் ஒரு வழிபாடு பண்ணிட்டு வர்றீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு குழந்தை பாக்கியம் உறுதி. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த மாதிரி பூர்ண சந்திரன் அன்னைக்கு நீங்கள் பண்ணீங்கன்னா உடனே உங்களுக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்றது சொல்லியிருக்காரு. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி அபத்தமான பரிகாரத்தை சொல்லுவதை நிறுத்தணும். காரணம் என்னன்னா, ஒத்தொத்தருடைய சார்ட்ல ஒன்னொன்று வேரியேஷனாக இருக்கும். குழந்தை பிறப்பதற்கான பரிகாரத்தை பராசுரர் சப்தாம்சம் அப்படின்ற ஒரு ஹாரோஸ்கோப் வழியாக எழுதியிருக்கிறார். ரெண்டாவது விஷயம் நந்தி நாடியில என்ன எழுதியிருக்குன்னா, குருன்ற காரகத்தை வச்சு அதுலேருந்து 1, 5, 9 இருக்கக்கூடிய பிளானட்ஸை வச்சு நீங்க இப்ப பரிகாரம் சொல்லுங்கள்னு பிருகு நந்தி நாடியில எழுதியிருக்கு. இப்ப உதாரணத்துக்கு குரு ரிஷபத்துல இருக்கு, 5 குடையவன் செவ்வாய். ஸோ அப்போ அவங்க முருகருக்கு பூஜை பண்ணாதான் அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஸோ இதனால இந்த மாதிரி இப்போ அந்த குருவிலேருந்து 8 குடையவன் சந்திரன். ஸோ இவங்களுக்கு ஆக்சுவலாக சந்திரனுக்கு பூஜை பண்ணாங்கன்னா எல்லா விஷயமே மூடிக்கும். அதனால பரிகாரம் எந்த ஆங்கிள்லேருந்து செய்யறீங்க, எந்த டிவிஷனல் சார்ட்டை வச்சு செய்யறீங்கன்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பரிகாரத்துல ஒருத்தருக்கு ஒரு வாட்டி பண்ணா போதும், ஆனா பல பேருக்கு திரும்ப திரும்ப ரிப்பீட்டேஷன்ல பண்ண வேண்டியது இருக்கும்.